வணக்கம் மக்களே. ஜனநாயக படம் லீக் ஆனது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. அது குறித்து தீவிர போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தற்போது 6 பேரை கைது செய்து இருக்காங்க. ஜனநாயகம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. அது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே ரிலீஸ் செய்ய வேண்டும் என ஜனநாயக படக்குழு எவ்வளவோ போராடி பார்த்தது. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் முடிந்த பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த படத்தோடைய முழு காட்சிகளும் இணையதளத்தில் லீக் ஆனது. இது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பலரும் இது குறித்து விமர்சனங்களை முன்வைத்தாங்க, எச்சரிக்கையும் விடுத்தாங்க. ஆனால் அதில் குறிப்பாக அமீர் அவர்கள் சொன்ன விஷயம்தான் தற்போது திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீஸார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த படத்தோட காப்பியை பார்க்கும்போது எடிட்டர் ரெஃப் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறது. சென்சார் போர்ட்லேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்து அப்படின்னா சென்சார் காப்பி அப்படின்னு கீழே வாட்டர் மார்க் இருந்திருக்கும். இந்த படம் அவங்கேருந்து வெளியாகலை. இந்த படத்தை தயாரித்த பிறகு இந்த படம் யாராட்ட இருக்கும் அப்படின்னா, 1 இயக்குனர், 2வது தயாரிப்பாளர், 3வது நடிகர், 4வது எடிட்டர். இது எடிட்டர் காப்பி வாட்டர் மார்க்கோட ரிலீஸ் ஆகிருக்க காரணத்தினால அவர் தான் வெளியிட்ட இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த படத்தோட எடிட்டரான பிரதீப் மீது இயக்குனர் அமீர் பார்த்திங்கன்னா ஒரு புகாரை முன்வைத்தார். அந்த கோணத்திலையும் போலீஸார் பார்த்தீங்கன்னா தீவிரமான விசாரணை மேற்கொண்டு தற்போது அவரையும் சேர்த்து அவரோட 6 பேரை போலீஸார் பார்த்திங்கன்னா கைது செய்து இருக்காங்க. இது குறித்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் அமீர் கொடுத்த குற்றச்சாட்டை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் சில காட்சிகளை இணைப்பதற்காக எடிட்டர் டீமில் இருந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீமுக்கு இந்த படத்தை அனுப்பி வைக்கப்பட்டு இருந்ததாம். அங்கே இருந்து கூட இது லீக் செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படின்னும் அந்த கோணத்திலையும் போலீஸார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி கொண்டு வராங்க. இந்த நிலையில் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கக்கூடிய அமீர் கொடுத்த பதிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் உடனடியாக அதை நீக்க வேண்டும் என பெப்சி சங்கத்தினர் கோரிக்கை வைத்தும் இருக்காங்க. அமீரோட மனைவி தற்போது 8 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. உண்மையான குற்றவாளி யார் என்பது வெளிவரும். எடிட்டரான அமீர் பார்த்திங்கன்னா குற்றவாளியாக இருக்க வாய்ப்பே இல்லை.